இந்த புலிக்குகை பக்கத்தில் இருக்க ஒரு பாறை பகுதியில் சுனாமிக்கு அப்புறம் ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு சுப்பிரமணிய கோயில் இருக்குன்ற ஒரு சான்று கிடச்சிருக்கு. அந்த சுப்பிரமணியர் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த புலிக்குகையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. புலிக்குகை வர்ற யாருக்குமே இப்படி ஒரு கோயில் இருக்குன்ற விஷயமே தெரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிசயம். இப்போ நான் காட்ட போகிறது தான் சுனாமிக்கு அப்புறம் வெளிவந்த சங்ககால முருகர் கோயில். பார்த்தீங்களா நண்பர்களே, கிட்டத்தட்ட 2200 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூகம் வழிபட்டு வந்த ஒரு முருகர் கோயிலை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சாலுவான் குப்பம்னு சொல்லப்படுற இந்த இடத்துக்கு சங்க காலத்தில் திருவிழிச்சல் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. கோயிலுடைய முகப்பிலே நீங்கள் அந்த பலிக்கல் பார்க்கலாம். அந்த பலிக்கலுக்கு பின்னாடி தான் அந்த மொத்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது ஏன் முருகர் கோயில் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பலிக்கலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலால் செய்யப்பட்ட ஒரு சதுரமான ஒரு மேடைக்கு மேலே ஒரு கருங்கல்லான ஒரு வேல் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். உலோகத்தில் செஞ்ச வேல் தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் செய்யப்பட்ட வேல் இருக்குது. அதனால தான் இது அந்த கல்வெட்டில் சொல்லப்படுற சுப்பிரமணிய கோயிலாக இருக்கும்னு